ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஈஸி குக்கிங். இப்போ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி இது ரெசிபின்னு சொல்ல முடியாதுங்க. இது நம்ம மோஸ்ட்லி கடைகளில் தான் வாங்குவோம். அப்படி என்னம்மா நம்ம கடையில் வாங்குறது நீ செஞ்சு காட்ட போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இது நெய் தாங்க. எப்படி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேங்க. இது நெய்யை வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக செய்யலாங்க. அதுவும் வீட்டில் வச்சு நம்ம பாலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம நெய்யை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அது என்ன பொருள் அப்படின்னா, நம்ம பால் டெய்லி அன்றாட காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பால்லேருந்து எடுக்கக்கூடிய ஆடையை வச்சு பண்ணக்கூடிய கீ தாங்க இது. ஸோ இது கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடைகள்லாம் வாங்கினோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, என்ன எதுன்னு தெரியாது. ஸோ நாமளே நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பாலாடையிலேருந்து எப்படி நெய்யை உருக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டிலே இந்த மாதிரி நெய்யை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா அது ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி பால் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சுவோம். அந்த பால் காய்ச்சின உடனே நம்ம அதை உடனே மூடி வைக்காமல் நல்லா கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் விட்டுறணும். அதெல்லாம் ஆற விடணும். அந்நேரம் மூடி போடக்கூடாதுங்க. மூடி போடாமல் இந்த மாதிரி நல்லா வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே ஆடை அந்த மாதிரி நல்லா விழுந்திருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மறுபடியும் நம்ம அந்த டீ ஃபில்டர் வச்சுருப்போம் இல்லையா, இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபில்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஃபில்டரில் இந்த பாலை வடிகட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்டரில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடை சேர்ந்துடும். அந்த சேர்ந்த ஆடையை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோ இல்லை நீங்கள் என்ன பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் டெய்லி சேர்கிற ஆடையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை மறுபடியும் மூடி போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. டெய்லி சேர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஃப்ரீசரில் வைங்க. இந்த மாதிரி டப்பா நிறைய ஃபுல்லானதுக்கப்புறமா அதை நம்ம நெய்யாக மாற்றிக்கலாம். மறக்காமல் ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்றைக்கு உருக்க போகிறோமோ அந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகிடும் இல்லையா, ஃபுல்லான உடனே மார்னிங்கே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லூசி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஐஸ் கட்டியாகவே தாங்க இருக்கும். நம்மளுக்கு அது மெல்ட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் தெரியும். அதனால் நம்ம சேரும் போது தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆடை டப்பா நிறைய வந்துடுச்சு அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போதே இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்ரு அப்புறம் ஐஸ் க்யூப் கண்டிப்பாக இதுக்கு வேணுங்க. இந்த மாதிரி 2 ட்ரே இருந்துச்சுன்னா 2 ட்ரே, ஏன்னா ஐஸ் க்யூப்பை போட்டு தான் நம்ம இதை மிக்சியில் பீட் பண்ண போகிறோம். இந்த ஐஸ் வாட்டர் காணாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டில்லையும் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலாடையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். இப்போ பாலாடையை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறம் இந்த நம்ம ஃப்ரிட்ஜு ஐஸ் வாட்டர் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஐஸ் வாட்டர் தாங்க கண்டிப்பாக ஊற்றணும். நார்மல் வாட்டர் ஊற்றிடாதீங்க. ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஐஸ் வாட்ரு அப்புறம் ஐஸ் க்யூப் இது 2 போடணுங்க. ஸோ நீங்கள் நெய்யை உருக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது மிக்சியில் மாட்டி இந்த மிக்சியை நல்லா ஓட்டணுங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிகிட்டே இருங்க. அது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மூடியிலே நம்மளுக்கு தெரியுங்க அது எந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தடவை ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த மூடியிலேருந்து படவே இல்லை பார்த்தீங்களா.
அந்த வெண்ணெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூடியெல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு தரலாக வருங்க. அப்போ தான் அந்த வெண்ணெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஓட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்ம போன அந்த இது வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ கட்டியாக தான் வந்திருக்கு. இது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து வெண்ணெயாக அது வந்து தனியாக பிரிஞ்சு வரலை. அப்போ இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த மிக்சியை வந்து மறுபடியும் ஓட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்சி மூடிலே பாருங்களேன் தரலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மறுபடியும் இன்னும் ஒரு தடவை ஊட்டினோம் அப்படின்னா இன்னும் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ வாங்க நொறுக்க ஓட்டிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இவ்வளோதான், இதாங்க கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பட்டர் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து எடுத்து நம்ம மறுபடியும் ஐஸ் வாட்டரில் தாங்க போடணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கெட்டியாக வரும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். ரெண்டு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா ஒரு இதில் போட்டுட்டு அது நல்லா வாஷ் பண்ணி திரும்ப அடுத்து இன்னொரு இதில் போடணுங்க. 2 தடவையாவது வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நம்ம இப்படி எடுக்கும் போதே வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிங்க. இப்போ வந்து கைட்டு வந்து உருண்டை பிடிக்கணுங்க. இந்த மாதிரி கையிலே இப்படி உருண்டி உருட்டினாலே அழகாக பால் மாதிரி வந்துடும். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரில் தாங்க போடணும். நார்மல் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளவும் மெல்ட் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து நெய் வந்து வராது கடைசியில். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்த அந்த எண்ணெயை வந்து ஒரு தடவை ஒரு பாத்திரத்துலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி இன்னொரு இதில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. மொத்தமாக இவ்வளோ தாங்க வந்திருக்கு. அந்த ஒரு பாக்ஸ் நிறையா நான் காட்டினேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்துருக்குங்க. இதை வந்து எப்படி நெய்யாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அப்படியே ஒவ்வொரு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ அத்தனையே இதுலேருந்து எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு எதுவுமே பண்ணாதீங்க, அதே அப்படியே மெல்ட் ஆகி வருங்க. ஸோ கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. அது எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி வரட்டுங்க. நம்மளுக்கு ரொம்பவே ஈஸிங்க நம்ம பாலாடையிலேருந்து நெய்யை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. எப்படி வந்து காலையில் ஈவினிங் 2 டைம்ஸ் வந்து பால் வாங்குவோம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பாலாடைய நம்ம டெய்லி எப்படியும் வந்து 2 டைம்ஸ் பால் வாங்குவோங்க. காலையில் ஒர்க்கு ஈவினிங் ஒர்க்குன்னு வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக கலெக்ட் ஆகுங்க. அந்த ஆடையை வந்து நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னாலும் நம்ம அப்படியே நம்ம பாலெல்லாம் குடிப்போம். அப்படியே நம்ம ஆட் பண்ண தான் அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண தான் செய்வோம். ஆனால் அதுக்கு பதில் அந்த மாதிரி ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெய்யை வந்து நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதையே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க.
இது வந்து வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க, ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் தான் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியவே நெய்யை உருக்குனதுக்கப்புறமா நல்லா ஆனால் கூல் பண்ணிடுங்க, நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நைட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நெய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்க, அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்கங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட அந்த பட்டரெல்லாம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகணுங்க. கலரே சேஞ்ச் ஆகணும், அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க, நல்லா இதாக வரணும். அது முன்னாடிக்கு நம்ம வந்து இதை வச்சுட்டே தான் இருக்கணும், இன்னும் நல்லா மெல்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த பட்டர் நம்ம போட்டோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே மேலே இந்த மாதிரி தரலாக வருங்க. அடியில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இது வந்து அப்படியே கோல்டன் கலரில் மாறுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மேலே நுரையா இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படியே அடங்கி மேலே வந்து தெளிவாக அப்படியே வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக அந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து நான் வச்சுருக்கேங்க, அந்த முருங்கைக்கீரை வந்து அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே போட்டு அப்படியே ஒரு மாதிரி பொரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது பொரிஞ்சிச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து நெய்யாக மாறிடும். அது போட்டோன்னே கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நெய். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து நைட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே நல்லா கூல் டவுன் ஆகி மேலே வந்து அந்த நெய் அப்படியே இருக்குங்க. அடியில் வந்து அது அந்த வெண்ணெயெல்லாம் முறுக்கிருக்கோம் இல்லையா, அது வந்து அடியில் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணுற அந்த இதை வச்சே கூட ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் போட்டுச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெய்யாகவே அப்படியே இருக்குங்க. அந்த சக்கையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம கீரை அந்த இதாக இருக்குது, அதை வந்து நீங்கள் அப்படியே சூடான சாதம் மறுநாள் காலையில் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாதத்தை அதில் அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கிற என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.